இறகை இடித்து பரப்போம் உலகில் உறவை வளர்ப்போம். இப்படியாக சந்தோஷமாக நாட்கள் கிழமைகளாக கிழமைகள் மாதங்களாக ஓடி ஒரு வருடத்தை நெருங்கிவிட்டது. 4 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நேரம் பார்த்து நாரதர் வருகிறார். சாவித்ரி, நான் சொன்னது மாதிரி சத்தியவானின் ஆயுட்காலம் முடிய இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றன. என்ன சொல்றீங்க சுவாமி? இது உனக்கு தெரிந்தது தானே குழந்தாய்? இதற்கு ஒரு வழியே இல்லையா சுவாமி? இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்கள் சுவாமி. இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த 3 நாட்களும் பெரிய சிவனை சரணடை, அம்பாளுக்கு பூசை செய்த குங்குமத்தை நெற்றியிலேயே வை. இந்த ஸ்டிக்கர் பொட்டுகளை வச்சுக்கொண்டு தெரியாது. ஜமன் ஒட்டிக்கொண்டு பின்னாலேயே வந்து விடுவாள். நன்றாக தேவியை வழிபடு. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கோயில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. இப்படியாக அம்பிகையை வழிபட்டு பூசை செய்த குங்குமத்தை நெற்றியிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை விட முக்கியமா கணவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். அவரை விட்டு ஒரு கணமும் பிரிய இல்லை. அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். அந்த 3 நாட்களும் முடிந்து 4வது நாளும் வந்தது. அங்கே ஜம தர்பாரிலே ஜமன் வருகிறான். ஜமன் தான் உயிரை எடுப்பவன். ஜமன். எனக்கு ஜமன்கள் கண்ணுக்கு தெரியுது. ஜமன் சபைக்கு வருகிறார். தங்கமான உயிர்களுக்கு சொந்தக்காரன் வர்றாண்டா. உயிரை எடுத்துடுவாண்டா, கணக்கு முடித்திடுவாண்டா, விறகை எடுத்துடுவாண்டா, கணக்கை முடித்திடுவாண்டா. வர்றாண்டா வர்றாண்டா யமதர்மன் வர்றாண்டா, வர்றாண்டா வர்றாண்டா யமதர்மன் வர்றாண்டா. இப்படியாக ஜமன் சபைக்கு வருகிறான். வந்ததுமே சித்ரகுப்தா, இன்று வரவேண்டிய உயிர்கள் எல்லாம் வந்துவிட்டதா, கொண்டு வா பார்க்கலாம் என்று கூப்பிடுறார். பாக்கியலட்சுமி கந்தசாமி, வயது 73. செய்த குற்றம் சொல்லிலடங்காது. முக்கியமானது சீரியல் பார்த்து கொண்டிருக்கும் போது சாப்பாடு கேட்ட கணவனை புலவிக்கலை போட்டு கொன்றது. கொடுமை, சண்டாளி, தலையை வெட்டி கழுகுக்கு இரையாக்குங்கள். அடுத்தது பாக்கியநாதன். அடுத்தது சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி நாயனாரோ? இல்லை, சுந்தரமூர்த்தி யோசப். அடுத்தது சத்தியவான் என்பவருடைய உயிரை எடுக்க வேண்டும். ஏன் இன்னும் எடுக்கவில்லை? மன்னிக்க வேண்டும் சுவாமி, கிட்ட நெருங்க முடியவில்லை. அவரின் மனைவியின் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தில் இருந்து அக்கினி பிளம்புகள் பறக்கின்றன. என்ன குங்குமத்தில்
குங்குமத்திலிருந்து அக்கினி பிளம்புகளா? ஜமன் அதிர்ச்சியா பாக்குறது என்ன? உங்களுடைய குங்குமத்திலிருந்து அக்கினி எல்லாம் பறக்குமே. குங்குமத்தில இருந்து அக்கினி பிளம்புகளா? நம்ப முடியவில்லை. நானே சென்று உயிரை எடுக்கிறேன். எங்கே எங்கே என் வாகனம் எருமை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறான். நீங்கள் அப்பா பேண்ட்ல தானே வர, நீங்களோ பெருமை வாங்கினீங்க. அதுதான் பெருமை வாங்கினீங்க. ஓ, நான் இப்ப ஜமன் அப்பா. நீ அப்பாவும் ஜமன் தானே? உடனே ஜமன் எருமையிலே ஏறி பூலோகம் சத்தியவானின் இருப்பிடத்தை நோக்கி செல்கிறான். அங்கே சத்தியவான் விறகு வெட்டி கொண்டிருக்கிறார். பக்கத்திலேயே சாவித்திரி ஒரு கணவன் பிரியாமல் பக்கத்திலேயே நிற்கிறார். விறகு வெட்டுறது தெரியுமோ? அப்படித்தான். திடீரென்று சத்தியவான் சாவித்திரியை பார்த்து சொல்றான். ஏன்னா ஜமன் கிட்ட வந்துட்டான். சாவித்திரியை பார்த்து சொல்றான், சாவித்திரி, எனக்கு ஏதோ எல்லாம் செய்கிறது. கண்ணை இருட்டி கொண்டு வருது. எனக்கு என்ன செய்யறன்னு தெரியல. எனக்கு தலையெல்லாம் ஏதோ செய்யுது. சாவித்திரி, சாவித்திரி, தூரத்தே ஒரு பருத்த உருவம் வந்துட்டு. சாவித்திரி. சத்தியவான் ரொம்ப பயந்துட்டான். ஜமன் கிட்ட வந்துட்டான். உடனே சொல்ற, ஐயோ சாவித்திரி, தூரத்திலே ஒரு பருத்த உருவம் ஒன்று தெரிகிறது. சாவித்திரி, என்ன சொல்றீங்க? சாவித்திரி, அது ஜமன் தான். அது ஜமன் தான். சாவித்திரி, சாவித்திரி, அது ஜமன் தான். என்னை கூட்டி செல்ல வந்து விட்டான். சாவித்திரி, சாவித்திரி, சாவித்திரி. அவனுக்கு அப்படியே ஜமன் கிட்ட வந்தோட அவற்றை உயிரை ஜமன் எடுத்துட்டான். உடனே கீழே விழுந்துட்டான். சத்தியவான் ஓடி வந்து மடியில தூக்கி வச்சு அழுகுறா. சாவித்திரி கதறி கதறி அழுகுறா. ஐயோ, என்ன இப்படி நடந்துச்சுதே, என்ன இப்படி நடந்துச்சேன்னு அழுகுறா. கோபம் கொள்றா திடீரென்று. என்ன, இவ்வளவு நாள் நான் விரதம் இருந்து பூசை செய்து அணிந்த குங்குமத்திற்கு மகிமையே இல்லாமல் போய்விட்டதா? என்ன இப்படி